என்னால் தீர்மானிக்கப்பட வேண்டும், அது எப்படி இருக்கணும் என்று சொல்லி. அதே மாதிரி எங்களுடைய ஆன்மீகத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்கான சில வழிகாட்டல்களும் என்ன இருக்குது இந்த சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு நிறைய கிடைக்குது. நாங்கள் எப்படி எங்களோட ஆன்மீகத்தை வளர்த்து கொள்வது, ஏண்ட ஈமான, ஏண்ட இஹ்லாஸை, ஏண்ட அகலாக்க நான் எப்படி வளர்த்து கொள்வது, இன்னொரு பக்கத்தால் ஏண்ட நன்மைகளை இந்த சோஷியல் மீடியாவில் நான் எப்படி கூட்டிக்கொள்வது, இந்த விடயங்களையும் சோஷியல் மீடியா எங்களுக்கு அதிகமாக தருது. பொதுவாக மனிதன் சமூக பிராணி, சமூகத்தோடு இருக்கணும். நாங்கள் கட்டாயமாக சமூகத்துடன் இருக்க வேண்டும், சமூகத்துடன் பழக வேண்டும். சமூகத்துடன் பழகும் போது எங்களுக்கு பொதுவாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நாங்கள் கோல் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது, எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை பெருமை அடிக்கக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் சோஷியல் மீடியாண்டு வரும்போது நாங்கள் இந்த பகுதியில் கொஞ்சம் யோசிக்கிறது குறவு. அடுத்தவரை பற்றி புறம் பேசுதல் என்பது, அது நாங்கள் டிரெக்டாக பேசினாலும் சரி, ஒருத்தருடைய ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணினாலும் சரிதான், ஒருத்தருடைய ஒரு செய்தியை வாய்ஸ் மெசேஜாக போட்டாலும் சரிதான். நாங்கள் புறம் பேசுதல் என்பது, உதாரணமாக ஒரு மனிதர் ரோட்டில் ஒரு உதாரணமாக ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று ஒரு பொடியன் ஒன்றோடு இருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த பொடியன் யாருன்னு தெரியாது. சில நேரம் சகோதரனாக இருக்கலாம், வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு சகோதரனாக இருக்கலாம், நாங்கள் அவரை கண்டறிய மாட்டோம். அல்லது அவரோட பால்குடி உறவாக இருக்கலாம், பால்குடி சகோதரனாக இருக்கலாம். நாங்கள் அதெல்லாம் பார்க்குறது இல்லை. உடனே என்ன செய்கிறோம், ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறோம். ஃபோட்டோ ஒன்று எடுத்து குரூப்பில் போட்டு கேட்குறோம், பாருங்கள் இந்த புள்ள பொடியனோடு இருக்கிற நோன்பு காலத்தில் யாருன்னு தெரியான்னு புறம் பேசிட்டோம். இதை நாங்கள் சமூக வாழ்க்கையில் எப்படி பிழையாக பார்ப்போமோ, சோஷியல் மீடியாலையும் இது ஒரு பிழைத்தான். இன்னொரு பக்கத்தால் பார்த்தா சமூக வாழ்க்கையில் நாங்கள் புறம் சொன்னோம்னு சொன்னால் அது ஒருத்தர்கிட்ட 2 பேர்கிட்ட சொல்லுவோம். ஆனால் சோஷியல் மீடியாவில் புறம் சொன்னோம் என்றால் அது சில நேரம் நாங்கள் ஒருத்தருக்கு சொல்லுவோம். அவர் 100 பேருக்கு ஷேர் பண்ணால் அந்த 100 பேருடைய ஷேர் பண்ண பாவம் எங்களுக்கு தனியாக நாங்கள் தான் தொடங்கி வச்சோம். நாங்கள் ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணுறோம், அந்த குரூப்பில் 100 பேர் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் 100 பேருக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னா அது 10,000 பேருக்கு ஷேர் ஆகிரும். அந்த அவ்வளோ பாவத்தையும் நாங்கள் சுமக்க வேண்டிய நிலைமை வரும். இது புறம் என்றாலும் இப்படித்தான், பொய் என்றாலும் இப்படித்தான். பொய்யான செய்திகள் பல பரப்பப்படும். பொதுவாக மார்க்கம் என்ற பேர்லையும் என்ன செய்யும், சில பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கும். இப்போ நோன்பு காலம் வந்துட்டால் பெரும்பாலும் நிறைய பேர் என்ன செய்கிற, நோன்புக்கு 100 நாளைக்கு முதே ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க, நோன்பு வருது என்று அறிவிக்கக்கூடியவருக்கு நரகம் ஹராமாக்கப்படும். நோன்பு வரும்னு யார் முதலாவது அறிவிக்கிறாரோ அவருக்கு நரகம் ஹராமாக்கப்படும். இவங்க என்ன செய்கிற, ஒவ்வொருத்தரும் அந்த செய்தியை பரப்புறது. இது மார்க்கத்தின் பெயரால் பொய்யான செய்தியை பரப்பிய பாவமும் கிடைக்கும், பொய்யான தகவல்களை பரப்பிய பாவமும் கிடைக்கும். எங்களுக்கு வந்த செய்தியை ஆராய்ச்சி செய்து பரப்பாமல் அதை சும்மா அப்படியே கண்ட போக்கில் அந்த ஷேர் பண்ணின பாவம் எங்களுக்கு கிடைக்கும். மார்க்க விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சில நேரம் சில ஸ்கேமுகள் வரும். உதாரணமாக எங்களுக்கு ஒரு இதொன்று வரும், ரமதான் மாதத்தில் அரசாங்கம் என்ன செய்து முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு 5,000 கொடுப்பனவு செய்து அப்படின்னு ஒரு மெசேஜ் ஒன்று ஒருத்தர் அனுப்பிப்பார். அல்லது சுதந்திர தினத்துக்கு டயலாக் கம்பெனி என்ன செய்யுது, ஒரு 5 GB டேட்டா எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குதுன்னு ஒரு மெசேஜ் ஒன்று எங்களுக்கு வந்திருக்கும். அதோட ஒரு லிங்க் கொண்டும் வந்திருக்கும். நாங்கள் என்ன செய்வோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி போவோம். போனால் எங்களோட பர்சனல் டேட்டாஸ் கேட்கும், பேரை கேட்கும், ஊரை கேட்கும், வயசை கேட்கும். இதெல்லாம் கேட்டால் நாங்கள் கொடுத்த பிறகு அப்போ ஒரு இடத்துல கிளிக் பண்ண சொல்லும், நீங்கள் இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு 5 GB கிடச்சிரும். நான் கிளிக் பண்ணினோடனே ஒரு லிங்க் கொண்டு லோட் ஆகும். அதுக்கு பிறகு சொல்லும், இதை நீங்கள் என்ன செய்யணும், 15 குரூப்புக்கு ஷேர் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த ஆஃபர் கிடைக்கும். நாங்கள் ஷேர் பண்ணி பார்த்தாலும் என்ன செய்யாது, ஆஃபர் கிடைக்காது. இது என்ன சம்பவம் என்றால், சில ஆக்கள் இருக்கிற எப்படி என்றால் அவங்க டேட்டா கலெக்ஷன் செய்கிற ஆக்களுடைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி இவங்களோட வயசு எப்படி, இவங்களோட ஊர் எப்படி, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸை இவங்க விற்பாங்க. யாருக்கு விற்பாங்கன்னா, உதாரணமாக இப்போ எங்கள்கிட்ட ஊரில் சிங்கர் கம்பெனிக்கு என்ன செய்யணும், சிங்கரில் ஆஃபர் ஒன்று போகுதுன்னு மடவலை மக்களுக்கு தெரிவிக்கணும். இவங்க என்ன செய்வாங்க, மடவலையில் உள்ள டேட்டா கலெக்ட் பண்ண ஒருத்தரை கண்டெக்ட் பண்ணுவாங்க. அவர்கிட்ட டேட்டாஸ் இருக்கும். இவர் சொல்லுவார், ஒருத்தருடைய டேட்டாக்க நீங்கள் ஒருவா தரணும். மடவலில் 10,000 பேருடைய டேட்டா கொடுத்து அவருக்கு என்ன செய்யும், 10,000 ரூபா கிடைச்சிடும். இந்த டேட்டா அந்த கம்பெனிக்கு கொடுக்கறதாக இருந்தால் அவர்கிட்ட என்ன அடிக்கணும், எங்களை பற்றின டேட்டாஸ் இருக்கணும். அதை அவர் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை போட்டு அவர் என்ன செய்வார்,
சமூக வலைத்தளங்களில் பரப்பிட்டுருவார். நாங்களும் அதை நம்பி அந்த 5GB ஏமாந்து நாங்கள் என்ன செஞ்சிடுவோம், ஷேர் பண்ணுவோம். எங்களுடைய டேட்டாவையும் நாங்கள் கொடுத்து இன்னும் சில ஆக்களுடைய டேட்டாவையும் நாங்கள் கொடுத்துருப்போம். சில நேரம் சில ப்ரைவேட் கேம்பஸுகளில் அல்லது சில நிறுவனங்கள்லேருந்து எங்களுக்கு மெசேஜ் வரும். நாங்கள் யோசிப்போம், எங்களோட நம்பர் எப்படி அவங்களுக்கு போணுச்சு, எங்களோட நம்பர் எப்படி அவங்களுக்கு போணுச்சு. எனக்கு மெசேஜ் வரும், எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், எனக்கு டெலிகிராம் மெசேஜ் வரும். அப்படியெல்லாம் மெசேஜ் வரும்போது நாங்கள் யோசிப்போம், எப்படி ஏன்ற தகவல் அவங்களுக்கு போணுச்சு. அது இந்த முறைகளில் தான் போகிறேன். அப்போ இந்த மாதிரியான ஸ்கேமுகளை நாங்கள் நம்பி இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களும் அதை ஷேர் பண்ணி செய்வது என்பது ஒன்று. எங்களோட தகவலையும் நாங்கள் கொடுக்குறோம், இன்னொருத்தரோட தகவலை அனுமதி இல்லாமல் கொடுக்கறதுக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்களுக்கு உடந்தையாக இருக்கிறோம். இதுவும் ஒரு வகையில் சில நேரம் என்ன செய்யும், நாங்கள் ஒரு முறை ஏமாந்தா சில நேரம் அல்லாஹ் தஆலா தெரியாத்தனம் என்றனால மன்னிக்கலாம். தொடர்ந்தும் அதை நாங்கள் செஞ்சு கொண்டிருந்தால் சில நேரம் என்ன செய்யலாம், அது சந்தேகத்துக்குரிய விஷயம், பாவத்திலையும் கொண்டு போய்த்து எங்களை போற்றலாம். அதனால் இந்த சோசியல் மீடியாவில் பொய் என்பது எங்களுக்கு ஒரு நாளும் வந்துடக்கூடாது. அதற்கடுத்ததாக சில நேரம் எங்களோட உள்ளத்தில் பெருமை என்பது இல்லாட்டியும், நாங்கள் பெருமைக்காக சில விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லாட்டியும் சோசியல் மீடியா எங்களுக்கு சொல்ல வச்சிரும். சோசியல் மீடியா எங்களுக்கு சொல்ல வச்சிரும். உதாரணமாக எங்களோட வீட்டில் ஒரு திருமண வைபவம்னு நடக்குது. அந்த திருமண வைபவத்துக்கு எங்களோட மகளுக்கு அல்லது எங்களோட மகனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கிடைக்கிது. இந்த கிஃப்ட் கிடைக்கிறன்றது இப்போ ஒரு சமூகத்தில் வளமையாக மாறிட்டு சில இடங்களில் அது மார்க்கத்தின் மீறின இஸ்ராஃபுகளுக்கு வீண் விரயங்களுக்கும் போகுது. அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் காப்பாற்றணும். இப்போ அந்த கிஃப்ட்டுகளை நான் என்ன செய்ய போகிறேன், நான் ஃபோட்டோ எடுத்து போட போகிறேன். நான் ஃபோட்டோ எடுத்து போடுறதுக்கான பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன? நான் என்ன சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறது அப்படின்றது விட சில வேளை இந்த ஃபோட்டோஸை ஆக்கள் பார்க்கணும். இந்த ஃபோட்டோஸ் என்ன செய்யணும், ஆக்கள் பார்க்கணும். நான் ஒரு புது உடுப்பு ஒன்று வாங்கியிருக்கிறேன், அந்த புது உடுப்பு ஒன்று உடுத்திருக்கிறேன். அதே மாதிரி ஏண்ட வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்குது. இது எனக்கு என்னது, ஏன் ஒரு அச்சீவ்மெண்ட். முக்கியமாக ஹஜ்ஜுக்கு போனால், உம்ராக்கு போனால் நிறைய பேர்கிட்ட பழக்கம் ஒன்றை என்ன செய்கிறது, கபூத்துல்லாஹிட்டிருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்றை போடுறது. இது ஒரு வகையில் என் வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம். நான் உம்ராக்கு போய்த்திருக்கிறேன், இது என் வாழ்க்கையில் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் சில வேளை அதன் மூலமாக எனக்கு பெருமையை வந்துட்டுன்னு சொன்னால் நான் ஆக்களுக்கு காட்டிட்டேன். இப்படி மக்களுக்கு காட்டுறதுக்காக அமல் செய்கிற என்ற நிலைமை என்ன செஞ்சிடும், அதில் சில நேரம் வந்துடும். அதனால் நாங்கள் எங்களோட ஸ்டேட்டஸில் எங்களோட ஸ்டோரியில் நாங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்களில் மிச்சம் கவனமாக இருக்கணும். ஏன்ற பர்பஸ் என்ன, நான் ஷேர் பண்ணும்போது அந்த பர்பஸ்களை பற்றி நாங்கள் பின்னுக்கால பார்ப்போம். என்ற நோக்கம் என்ன, நான் எதுக்கு இதை ஷேர் பண்ணுறேன், என்ன காரணம், இது அல்லாஹ் தஆலா எனக்கு நன்மையாக மாற்றி தருவானா அல்லது சில வேளை இது பாவமாக மாறிவிடுமா. முக்கியமாக எங்கள் வீட்டில் ஏதாவது இஃப்தார் ஒன்று செஞ்சால் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், ஃபோட்டோ எடுத்து போட்டுருவோம். எங்கள் வீட்டில் கேக் கொண்டு செஞ்சால் ஃபோட்டோ எடுத்து போகுது, சாதாரணமாக நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஒரு பக்கத்தால் சில வேளை அது எங்களுடைய பெருமைக்கான அடையாளமாக மாறும். இன்னொரு பக்கத்தால் ஒரு இல்லாத நபர் எங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கான காரணமாகவும் மாறிடும். நாங்கள் ஒரு வாகனம் முன்னெடுத்ததை போடுவோம் அல்லது இப்படியெல்லாம் நாங்கள் போடும்போது ஒரு அல்லாஹுவால் ரிஸ்க்கு குறைவாக கொடுக்கப்பட்டவர், அதாவது சொத்துக்கள் என்ற ரிஸ்க்கு குறைவாக கொடுக்கப்பட்டவர் அதை பார்க்கும்போது அவருக்கு சில நேரம் பொறாமை வரும். என்னடா அல்லாஹ் தஆலா எனக்கு இதெல்லாம் தந்தில்லை, இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவான். அந்த பொறாமை அவரையும் அழிக்கும், எங்களுக்கும் என்ன செய்யும், கண்ணூராக வந்து சேரும். அதனால் நாங்கள் கட்டாயமாக இந்த பெருமை என்பது ஒரு பக்கம் இருக்க, நாங்கள் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களில் மிச்சம் கவனமாக இருக்கணும். என்ன நோக்கத்துக்கு ஷேர் பண்ணுறேன், ஆக்கள் பார்க்கணும் என்று ஷேர் பண்ணுறேன்னா அது பெருமை, ஆக்களை காட்டுறதுக்காக செய்கிறது பெருமை. அதே மாதிரி நான் சில நேரம் ஒரு ஷேர் பண்ணுவேன், இதனால் யாராவது பிரயோசனம் அளிக்கட்டும். உதாரணமாக நான் ஒரு நல்ல டிசைன் ஒன்று போட்டிருப்பேன் என் உடுப்பு ஒன்றுக்கு. அந்த டிசைனை நான் ஷேர் பண்ணுற முக்கியமான நோக்கம் ஒன்று சில வியாபார நோக்கமாக இருக்கலாம், எனக்கு ஓடர்ஸ் வரணும் என்றது, அல்லது அந்த டிசைனை ஷேர் பண்ணுறதால இதை பார்த்து யாராவது எப்படி டிசைன் இப்போ இது செய்கிறேன்னு கேட்டால் நான் என்ன செய்யலாம், சொல்லி கொடுக்கலாம், அல்லது அதை பார்த்து யாராவது டிசைன் பண்ணலாம். இப்படி மக்களுக்கு ஒரு தகவலை சொல்லக்கூடிய நோக்கம், அது மார்க்க விஷயமாக இருந்தால் டபுள் நன்மை கிடைக்கும். ஒன்று என்னது, மக்களுக்கு தவா செஞ்ச நன்மை, அடுத்து அதை ஷேர் பண்ணும்போது மார்க்க விஷயம் ஒன்று ஷேர் பண்ணுறதுக்கான நன்மை, அதை யாராவது எடுத்து நடந்தால் அவர் செய்யக்கூடிய நன்மையிலையும் எங்களுக்கு கட்டாயமாக அல்லாஹ் தஆலா பங்கை தருவான். ஏன்னா நாங்கள் அவருக்கு நல்ல விஷயம் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கிறோம். இது இல்லாமல் பொது விஷயங்களாக இருந்தாலும் மக்களுக்கு பயனளிக்கும் என்பதற்காக ஷேர் பண்ணுகிறோம். உதாரணமாக அரசாங்கத்தில் ஒரு நியூஸ் ஒன்று வருது,
ஒரு நியூஸ் ஒன்று, பிரேக்கிங் நியூஸ் ஒன்று, இதை நான் ஷேர் பண்ணுறேன். எதுக்காக என்றால் இதை மக்கள் தெரிஞ்சு கொள்ளலாம், ஏன் ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடிய ஆக்கள் இதில் எவையார் ஆகலாம், இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். இப்படி நாங்கள் சமூகத்துக்கு அல்லது எங்களோட மார்க்கத்துக்கு பிரயோசனமுள்ள பல விடயங்களையும் ஷேர் செய்வது என்பது அது சோஷியல் மீடியாவில் நாங்கள் இருக்கும்போது எந்த ஒரு வகையிலையும் பிழை இல்லை. ஆனால் நாங்கள் இதை 4 பேர் பார்க்கணும், என் ஸ்டேட்டஸை பார்த்து அதை எனக்கு புகழணும் அல்லது என்னையை பற்றின ஒரு நல்ல எண்ணம் ஒன்று ஏற்படுத்தி கொள்ளணும், நான் இப்படிப்பட்டால் நான் அப்படிப்பட்டால் நான் அவங்க என்னை பற்றி பெருமையாக யோசிக்கணும் என்பதற்காக நான் போடுவது என்பது எனக்கு பாவத்தை கொண்டு வந்து தரும். இதை சோஷியல் மீடியாவை பாவிக்கக்கூடிய நாங்கள், முக்கியமாக எங்களுடைய இளம் தலைமுறையினர் சோஷியல் மீடியாவை அதிகமாக பாவிக்கிறது என்பது மற்றவங்களுக்கு நான் எப்படிப்பட்டவங்க அப்படின்ற ஒரு செய்தியை காட்டுறதுக்கு அல்லாஹு தாலா அந்த பெருமையை விட்டும் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அதே போல் இந்த சோஷியல் மீடியாவை பாவிக்கும் போது நாங்கள் கட்டாயமாக இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். எங்களோட ஆன்மீகத்தை சோஷியல் மீடியாவில் வளர்க்கலாம். எங்களோட ஆன்மீகத்தை சோஷியல் மீடியாவில் வளர்க்கலாம். எப்படி வளர்ப்பது? முதலாவதாக நான் என்னை வளர்த்துக்கொள்வது. நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தோம்னால் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா மொழிகள்லையும் எனக்கு இஸ்லாத்தை படிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணுமாக இருந்தால் அந்த விஷயத்தை நான் தமிழில் டைப் பண்ணி சர்ச் பண்ணாலும், சிங்களத்தில் டைப் பண்ணி சர்ச் பண்ணாலும், ஆங்கிலத்தில் டைப் பண்ணி சர்ச் பண்ணாலும், அரபியில் தான் சர்ச் பண்ணினாலும் எனக்கு அதுக்குரிய தகவல்கள் 1க்கு 10 கிடைக்குது. எனக்கு தாராளமாக இந்த மார்க்க விடயங்களை அறிந்து கொள்வதற்கான வசதி வாய்ப்புகளை சோஷியல் மீடியா பயன்படுத்தக்கூடிய நல்லுள்ளங்கள் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க மூலமாக அல்லாஹு தாலா அந்த தேவையை எங்களுக்கு நிறைவேற்றிருக்கிறான். தாராளமாக செய்யலாம். அதே போல் இப்போ எங்களுக்கு ரசூலுல்லாஹ்ட சீராவை படிக்கணும் என்றால் அதுக்கு என்ன இருக்குது? தமிழில் ரசூலுல்லாஹ்ட சீரா ஆடியோ இருக்குது. எங்கள் வீட்டில் கிராத் போட்டு வைக்கிற மாதிரி என்ன செய்யலாம்? அந்த ஆடியோவை போட்டு வைக்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு தஃப்சீர் தேவைன்னா தஃப்சீர் வாசிக்கிற மாதிரி என்ன செய்யலாம்? தஃப்சீர் ஆடியோ இருக்குது. வீட்டில் சும்மா இருக்கிற நேரங்கள் இப்போ இன்றைக்கி எங்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனை, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நிகழ்ச்சி காலை நேரத்தில் பெரும்பாலும் என்ன தான் செய்யுது? ஒரு 2 நிமிஷம் நிகழ்ச்சி போனால் 20 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் போகுது. அப்படி ஒரு பிரச்சனை உண்டு. அது அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை தான். அவங்களும் விரும்பி அதை செய்கிறதுன்றதை விட அவங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் அவங்க பிரச்சனைப்படுறாங்க. அதனால் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய எடுக்கிறாங்க. என்னத்தை செஞ்சாலும் அவங்க எங்களுக்கு ஒரு சேவையை பெற்றுத்தர்றது என்பது நல்ல குறவு. அப்போ இந்த ரேடியோ கேட்டு பழக்கப்பட்ட எங்களோட பெண்கள் காலை நேரத்தில் கேட்குறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம்? தாராளமாக இந்த மாதிரியான தஃப்சீர் வகுப்புகள், சீரா வகுப்புகள், அது மாதிரி நிறைய வகுப்புகள் ஆடியோ இருக்குது. குர்ஆன் அதனுடைய தர்ஜமா ஆடியோ இருக்குது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு சும்மா எங்களோட வேலைகளை செஞ்சு கொண்டு இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாக என்ன செய்யலாம்? நிறைய பிரயோசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதை நாங்கள் தேடணும், அதை தேடி நாங்கள் போகணும் கட்டாயமாக. அதே போல் எங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இன்னொரு விஷயம் இருக்குது. மார்க்க சம்பந்தப்பட்ட விடயங்கள் எனக்கு தொழுகிறதுக்கு தேவைன்றால் தொழுகிறதப்படியே வீடியோவாக என்ன இருக்குது? சோஷியல் மீடியாவில் தாராளமாக இருக்குது, பார்க்கலாம். எனக்கு உதவு செய்ய தேவைன்னா உதவு செய்கிற முறைகள், தயமும் செய்ய தேவைன்னா தயமும் செய்கிற முறைகள். அதே மாதிரி நிறைய உலமாக்கள், அதாவது குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய உலமாக்கள் நிறைய மார்க்க விஷயங்கள் எங்களுக்கு தேவையான ஃபிக்ஹ் சட்டங்களையும் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க? சோஷியல் மீடியாவில் பேசி சேமித்து வைத்திருக்கிறார்கள். அது தமிழ் மொழியிலாக இருக்கலாம், அரபு மொழி, ஆங்கில மொழி, இப்படி எல்லா மொழிகள்லையும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்த பல உலமாக்களும் தங்களுடைய வீடியோ கிளிப்ஸ் அதில் பதிவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் ஃபத்வா ஒன்று தேவைன்னா எங்களுக்கு என்ன செய்யலாம்? தாராளமாக அதில் போய் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் நடத்தக்கூடிய பல வெப்சைட்டுகள் இருக்குது. அந்த வெப்சைட்டுகளில் பல மொழிகளிலும் இயங்கக்கூடிய சில வெப்சைட்டுகளும் இருக்குது. இந்த வெப்சைட்டுகளுக்கு நாங்கள் போனோம் என்றால் அந்த வெப்சைட்டுகள்லையும் எங்களுக்கு மார்க்க விடயங்களை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தாராளமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வசதியையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அப்போ எங்கட ஆன்மீகத்தை வளர்த்து கொள்வதற்கு, நாங்கள் வளர்கிறதுக்கு சோஷியல் மீடியா என்பது ஒரு தடை அல்ல. நாங்கள் அதை பாவிக்கிற மெத்தடில் தான் இருக்குது. நான் ஆன்மீகத்தை விட்டும் தூரமாகுவதற்கு சோஷியல் மீடியாவை பாவிக்கிறேனா, ஆன்மீகத்தை வளர்த்து கொள்வதற்கு சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறேனா என்பதில் தான் இருக்குது. அதே மாதிரி சோஷியல் மீடியாவை பயன்படுத்தும் போது எங்கட ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ளும் போது நாங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது.
நாங்கள் ஃபாலோ பண்ணுற வெப்சைட், நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஃபேஸ்புக், நாங்கள் ஃபாலோ பண்ணுற யூடியூப் சேனல், முதலாவது இது ரியல் அதே நபர் பயன்படுத்தக்கூடியதான்றதை பார்த்துக்கொள்ளணும். உதாரணமாக நாங்கள் முஃப்தி மேங்க்ட ஒரு சேனல் ஒன்று ஃபாலோ பண்ணுறோம், அல்லது ஆசிம் அல் ஹக்கீம் ஷேக் அவங்களோட சேனல் ஒன்று ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் ஃபாலோ பண்ணுறேன்றால் நாங்கள் கட்டாயமாக பார்த்துக்கிறோம் இது அவரோட ஓன் சேனலா, இது அவர் ஓனாக செய்யக்கூடிய சேனலா. ஏன்னு சொன்னால் சில நேரம் அந்த சேனல்களை யார் செய்வாங்க, அவங்களோட ஃபேன்ஸ் செய்வாங்க. அவர்களை விரும்பி அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆக்கள் அவங்களோட சேனல்களை செய்வாங்க. இவங்க சில நேரம் டைப் பண்ணி ஒரு ஃபத்துவா ஒன்று போடுவாங்க. அது யார் கொடுத்த ஃபத்துவாவாக இருக்காது, அந்த ஷேக் கொடுத்த ஃபத்துவாவாக இருக்காது, அந்த ஷேக் பேசின பேச்சாக இருக்காது. இது முதலாவது. ரெண்டாவது, அதே ஆள்ட பேரில் அதே ஆள்ட ஃபோட்டோவோட வீடியோவோட வரக்கூடிய சில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேனல்களும் இருக்குது. ஏஐயில் செய்யக்கூடிய சில ஃபத்துவா சம்பந்தமான சேனல்களும் இருக்குது. அது பல பிரபல்யமான உலகத்தில் பிரபலமான ஷேக்மார்கள் அவர்களுடைய ஃபத்துவாக்கள் என்ற பெயரில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபத்துவாக்களாக அவரோட அதே வீடியோவை அவர் அதே வாயாச்சு செய்கிற மாதிரி செய்கிறாங்க. ஆனால் ஏஐயில் செய்யக்கூடிய பல வீடியோக்களும் இருக்குது. அதனால் கட்டாயமாக நாங்கள் அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எங்களுக்கு ஃபத்துவாக்களை தரக்கூடிய ஷேகுமார்களை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னால் அது அவங்களோட ஓன் சேனலா அல்லது அவருடைய சோஷியல் மீடியாவை மேனேஜ் பண்ணுற ஒத்தரோட சேனலா அப்படின்றத நாங்கள் கட்டாயமாக என்ன செஞ்சு கொள்ளணும், பார்த்து கொள்ளணும். இது முதலாவது. ரெண்டாவது, நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது சில சேனல்கள் இருக்கும், அது ஷியாக்களுக்கு சொந்தமான சேனல்களாக இருக்கும். நாங்கள் சில நேரம் ஒரு ஃபத்துவான்னு அடித்து பார்த்தோம்னா ஷியாக்களுக்கு சொந்தமான சேனல்கள் வரும். அதே மாதிரி நாங்கள் சில நேரம் ஒரு ஃபத்துவான்னு அடித்து பார்த்தோம்னா அஹ்லு சுன்னாக்களுக்கு முரணான அகீதா உள்ள ஆக்களுடைய சேனல்களாக இருக்கும். அப்போ அகீதா சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் அவங்கள்ட்ட படிக்கும்போது அது பிழையான சில அகீதாக்களை எங்கள்கிட்ட உருவாக்கிவிடும். முக்கியமாக சில ஆக்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் சில வழிகட்ட பிரிவினர்கள் அவங்களோட வெப்சைட்டுகளை அவங்க கூடுதலான விலை கொடுத்து நாங்கள் ஒன்றை சர்ச் பண்ணும்போது முதலாவது அந்த சேனல் எங்களுக்கு வார மாதிரியான செயற்பாடுகளை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. உதாரணமாக நாங்கள் நோன்பின் சட்டங்கள் ஒன்று வெப்சைட்டில் என்ன செய்ய போகிறோம், ப்ரௌஸ் பண்ண போகிறோம். நாங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது இந்த நோன்பின் சட்டங்கள் நாங்கள் ப்ரௌஸ் பண்ணினோம் என்றால் சில ஆக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா இவங்க வழிகட்ட பிரிவினாக்கள். இவங்க கூடுதலான விலை கொடுத்து அவங்களோட வெப்சைட்டை என்ன செய்வாங்க, மேனேஜ் பண்ணி கொண்டு வருவாங்க. இவங்க என்ன செய்வாங்க என்றால் இந்த வெப்சைட் என்ன செய்யும், முதலாவது ரெக்கமெண்டேஷனில் வந்து நிற்கும், ரெக்கமெண்டடாக வந்து நிற்கும். விளங்குறா? இலங்கையில் நீங்கள் இப்போ 7 நாள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள் அல்லது வீட்டுக்கு போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். சிங்கள குர்ஆன் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் முதலாவதாக வந்து நிற்கிறது யாருடைய குர்ஆன்? காதியானிகளுடைய குர்ஆன். இலங்கையில் சிங்கள குர்ஆன் அப்படின்னு சொல்லி இலங்கையின் இந்த சிங்கள மொழிபெயர்ப்பு குர்ஆனை நீங்கள் அடிச்சிங்கன்றால் முதலாவது வந்து நிற்கிறது வந்து காதியானிகளுடைய வெப்சைட். அதுதான் என்ன செய்யும், சிங்கள குர்ஆனுக்கு முதலாவதாக வந்து நிற்கும். அப்போ அந்த காதியானிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சல்லி கொடுத்து அவங்களோட வெப்சைட்டை முன்னுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்படி என்ன செய்யும் என்றால் சில வழிகட்ட பிரிவினர்களுடைய சேனல்கள், அதே மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய உண்மையான அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஃபத்துவாக்களை வழங்கக்கூடிய ஷேக்மார்களுடைய சேனல்களும் என்ன செய்யும், அவங்களோட ஃபேன்ஸால் அல்லது ஏஐஆர் நடத்தப்படக்கூடிய அது பிழையான தகவல்களை தரக்கூடிய வைகளாகவும் சில நேரம் இருந்துவிடும். அந்த விஷயங்களையும் நாங்கள் கட்டாயமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சோசியல் மீடியாவில் படிக்க போகிறோம் என்ற சந்தர்ப்பம், எங்கள் வளர்த்து கொள்ள போகிறோம், ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ள போகிறோம் என்ற சந்தர்ப்பத்தில். அதே மாதிரி மற்ற பக்கத்தால் நான் அந்த வெப்சைட் எடுத்திருக்கிறேன், நீங்கள் பாருங்கள், alislam.org new.alislam.org அப்படின்ற அந்த வெப்சைட் வந்து அல் இஸ்லாம் டிஜிட்டல் லைப்ரரின்றது காதியானிகளுடைய வெப்சைட். இந்த வெப்சைட் தான் ஒன்றாவது சிங்கள குர்ஆன் அடித்தா எங்களுக்கு வாருது. அதே மாதிரி அந்த காதியானிகள் அவங்களோட அந்த குர்ஆனையே அந்த நாங்கள் ஸ்கிரிப்டுன்னு ஒன்று பயன்படுத்துவோம். நிறைய அந்த பிடிஎஃப்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு www.script.com இதுலேயும் அவங்க தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்களோட இதை அப்லோட் பண்ணி ஸ்டார்ஸும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்குவேன்னு நான் ஒரு உதாரணத்துக்காக இது சொன்னது. இலங்கையில் எங்களுக்கு தேவைப்படுறதுனால இது மாதிரி பலது இருக்குது. நாங்கள் வெப்சைட்டுகளை மட்டும் நம்பி அதில் ஊன்றுதல் பிடிச்சி என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஆக்களோட விஷயத்துலையும் கட்டாயமாக அவேர்னஸோடு இருந்து கொள்ளணும். அதுக்கடுத்தது
எங்களோட ஆன்மீகத்தை வளர்த்தல் என்னும் போது சில விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஒரு நன்மை செஞ்சால் ஒரு நன்மை, ஒரு நன்மை செஞ்சால் 10 நன்மை, ஒரு நன்மை செஞ்சால் 100 நன்மை, இப்படி 700 வரைக்கும் எங்கள் நன்மைகள் போகும். சோஷியல் மீடியாவில் நாங்கள் ஒரு நன்மையை பல மடங்கு 10,000 20,000 என்ன செஞ்சு கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம். உதாரணமாக நாங்கள் காலையில் எறும்பின உடனே என்ன செய்கிறோம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம் காலையிலையும் மாலையிலையும் 100 தடவை ஓதுங்க. அல்லது செய்யுதுல் இஸ்திக்ஃபாரை என்ன செய்கிறோம், எங்களோட ஸ்டேட்டஸாகவோ எங்களோட ஸ்டோரியாகவோ நாங்கள் என்ன செய்கிறோம், போடுறோம். இப்போ அதை வாசிக்கக்கூடிய ஆள் என்ன செய்வார், நானும் ஓதணும் என்று சில நேரம் ஓதுவார். அவர் சில நேரம் அந்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம் என்ற திக்ர அந்த டைம் வாசிக்க கொள்ளையாவது என்ன செய்வார், ஓதுவார். இப்படி நாங்கள் எங்களோட ஸ்டேட்டஸ்லேயோ ஸ்டோரிலேயோ ஒரு மார்க்க விஷயம் ஒன்று நாங்கள் ஷேர் பண்ணுறோம் என்றால், ஒன்று நாங்கள் அதை அமுல்படுத்துகிறோம் முதலாவது. ரெண்டாவது, அதை பார்க்கக்கூடிய ஆக்கள் ஓதும் போது அவர்களுடைய நன்மையிலும் அவர்களுக்கும் குறையாது, அதே நன்மை எங்களுக்கும் எந்த ஒரு குறவும் இல்லாமல் கிடைக்கும். ஏனென்றால் நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம், ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி நாங்கள் சோஷியல் மீடியாவில் பல நல்ல விஷயங்கள் என்ன செய்யலாம், மக்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த நாங்கள் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது எங்கள்கிட்ட நல்ல நியத்தும் இருக்கணும், அது முக்கியம். இப்போ நாங்கள் உதாரணமாக காலையில் எலும்பினுடனே செய்துல் இஸ்திக்ஃபாரை ஸ்டேட்டஸை போடுறோம். ஏன் போடுறோமுண்டா, இதை பார்த்துட்டு இவங்க நினைக்கணும், இவங்க மாஷா அல்லா என்னது மார்க்க விஷயத்தை நல்ல பேணுதலான ஆக்கள் காலையில் செய்துல் இஸ்திக்ஃபார்லாம் ஓதுறாங்க அப்படின்னு எங்களைய பற்றி மக்கள் நினைக்கணுமென்றதுக்காக ஷேர் பண்ணினுண்டா நன்மை கிடைக்குமா? இல்லை. நாங்கள் ஷேர் பண்ணதுக்கும் பாவம் தான் கிடைக்கும். அந்த மக்கள் பார்த்து நினைக்கும் போது அது எங்களுக்கு ஒரு நாளும் நன்மையாக மாறப்போவது கிடையாது. எனவே நாங்கள் அந்த ஷேர் பண்ணுற விஷயங்களில் என்ன அறிக்கணும், எங்களுக்கு கட்டாயமாக நன்மை நாடி இஹ்லாஸோட இது அல்லாஹுக்காக செய்கிறேன், இது என் பட்டோலையில் நன்மையாக பல மடங்காகி வரணும் என்ற நீயத்தோடு நான் செய்யணும். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், நாங்கள் ஒரு பயான் ஒன்று பண்ணி அல்லது நாங்கள் ஒரு அந்த இடத்துக்கு போய் ஒருத்தருக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கறது அப்படின்றத விட சோஷியல் மீடியாவில் எஃபெக்டிவ் கூட. ஏன்டா அதில் ஆடியன்ஸ் கூட. கிட்டத்தட்ட இன்றைக்கு உலகத்தில் ஃபேஸ்புக் என்பது என்ன செய்யுது, கிட்டத்தட்ட 250 மில்லியன் அப்படின்னு சிலாக்கள் பதிவு செய்கிறாங்க. இன்னும் சிலாக்கள் சில நாடுகளில் அந்த நாட்டோட சனத்தொகையை விட என்ன கூடியாம், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கூடியாம், ஒருத்தர் 2-3 அக்கௌண்ட் பாவிக்கிற மாதிரி. இப்படி எப்படியோ உலகத்தில் பல மில்லியன் கணக்கில் எதை யூஸ் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாக்களை யூஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க, ட்விட்டர் யூஸ் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி மக்கள் யூஸ் பண்ணும்போது எங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஆக குறைஞ்சது 10,000 பேர் இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த 10,000 பேருக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு தகவலை கொடுக்குறோம். அதில் 1000 பேர் அந்த தகவலை பார்த்து அதில் 100 பேர் அதை செஞ்சாலும் அந்த 100 பேரோட நன்மை எங்களுக்கு என்ன செய்யும், ஒரு செகண்டில் கிடைக்கும். ஒரு 1 செகண்ட் நாங்கள் எங்களை ஷேர் பண்ணுறதுக்கு, அது எங்களோட ஸ்டேட்டஸில் போகிறதுக்கு, எங்களோட நியூஸ் ஃபீடில் போகிறதுக்கு, எங்களோட ஸ்டோரியில் அது அப்லோட் ஆகிறதுக்கு பெரிய டைம் ஒன்று எடுக்கிறதில்ல. நாங்கள் ஏற்கனவே வேறொருத்தரிலிருந்து எடுத்த நியூஸாக இருக்கும். அப்போ நாங்கள் இப்படி ஷேர் பண்ணும்போது அதை பார்த்துட்டு இன்னும் 4 பேர் என்ன செய்வாங்க, அதை பார்த்து ஷேர் பண்ணுவாங்க. இப்படி அது ஷேர் ஆகி சில நேரம் அல்லாஹு தாலா எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தரணும், நாங்கள் மௌத்தாக இருப்போம். இன்னும் 10 வருஷத்தில், இன்னும் 20 வருஷத்தில், அல்லது நாளைக்கே நாங்கள் மௌத்தாக இருப்போம். நாங்கள் மௌத்தாகினதன் பின்னாலும் என்ன ஷேர் ஆகும், நாங்கள் கஷ்டப்பட்டு செஞ்ச அல்லது நாங்கள் இன்னொருத்தருந்து எடுத்து இதில் நன்மை கருதி ஷேர் பண்ணின அந்த விஷயம் முழு உலகமும் ஷேர் ஆகிக்கொண்டே இருக்கும். எங்களோட சோஷியல் மீடியா அல்லது அந்த நாங்கள் பாவிக்கக்கூடிய சோஷியல் மீடியா இருக்கும் வரைக்கும் ஷேர் ஆகும். அதே மாதிரி எங்களோட சோஷியல் மீடியா பேஜ் இருக்கும் வரைக்கும் என்ன செய்யும், எங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அது தொடர்ந்து இருக்கும். அப்போ நாங்கள் வஃபாத்தாகினாலும் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், இந்த சமகால உலகத்தில் நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ மார்க்கறிஞர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் அவங்க பேசின பயான்கள் என்ன செய்யுது, வீடியோவாக ஆடியோவாக பலரிடமும் இன்றும் இருக்குது. நாங்கள் இன்றைக்கும் என்ன செய்யலாம், தாராளமாக அதை பார்க்கலாம். இன்றைக்கு இமாம் புகாரி உசுரோடு இல்லை, ஆனால் இன்னைக்கு இமாம் புகாரி எழுதின சஹீஹுல் புகாரி இருக்குது, சஹீஹுல் புகாரி இருக்குது. அப்போ இந்த சஹீஹுல் புகாரி இருக்கும் காலமெல்லாம், நாங்கள் அதை படிக்கும் காலமெல்லாம், அதை அமுல்படுத்தும் காலமெல்லாம் இமாம் புகாரிட்ட கபருக்கு நன்மை பெய்த்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இமாம் ஷாஃபி இல்லை, ஆனால் இமாம் ஷாஃபி எங்களுக்கு படித்து தந்த விஷயங்கள்
நாங்கள் அமுல்படுத்தும் காலமெல்லாம் அவருக்கு நன்மை பெய்து கொண்டிருக்கும். இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. அவங்க அந்த ஊடக யுகத்தில் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஹதீஸ் அவங்க தேடணும், கஷ்டப்பட்டு அந்த ஹதீஸ் சஹீஹா லைஃபான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த ஹதீஸை வச்சு அவங்க ஒரு ஃபிக் கொண்டு எடுக்கணும், அந்த ஃபிக்கை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த தகவல்களை இந்த பணியை அந்த காலத்தில் இமாம் ஷாஃபி செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் அந்த இமாம் ஷாஃபியை எங்களோட ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய யுகம் அதில் சஹாபாக்கள் சிறந்தவர்கள், அதுக்கு அடுத்த வர யுகம் அதை விட சிறந்தது, அதுக்கு அடுத்த வர யுகம் சிறந்தது, அப்படியே எங்களுக்கு முன்னுக்கு போனாக்கள் எங்களை விட சிறந்தாக்கள் தான். நாங்கள் இப்போ இன்றைக்கும் சொல்லுவோம் எங்களோட உம்மா அப்பாலாம் எங்களை விட எவ்வளோ பேணுதலாக இருந்தாங்க. எங்களுக்கு முன்னுக்குள்ள யுகம் எப்படியும் எங்களை விட சிறந்தது தான். அப்போ அப்படி இருக்கும் போது இமாம் ஷாஃபி போன்றவர்கள், இமாம் புகாரி போன்றவர்கள் செய்த சேவைகள் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த காலத்தில் அவங்களுக்கு அவ்வளோ சேவைகள் செய்ய முடியுமாக இருந்தால், இந்த காலத்தில் முழு உலகத்துக்கும் எங்களுக்கு சாதாரணமாக ஒரு செகண்டில் செய்ய முடியுமான இந்த தாவத்தை எங்களுக்கு தாராளமாக என்ன செய்யலாம். அது எங்களுக்கு எங்களுடைய கபர் வரைக்கும் எங்களுடைய மறுமை வரைக்கும் நன்மைகளை தரும், எங்களுடைய இஹ்லாஸை பொறுத்து. அதே மாதிரி சில நேரம் எங்களோட ஃபேமிலி குரூப் ஒன்று அல்லது எங்களோட பெஜ் குரூப் ஒன்று, இப்படி சிலதுகள் இருக்கும். இதுகளையும் எங்களுக்கு என்ன செய்யலாம், தாராளமாக தஅவா சம்பந்தப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோசனப்படக்கூடிய பல தகவல்களையும் எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், பகிர்ந்து கொள்ளலாம். இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக எங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் என்ன செஞ்சு கொள்ளலாம், நன்மைகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது. இந்த சோஷியல் மீடியா எங்களோட ஆன்மீகத்தை வளர்க்குறது மாதிரியே மறுபக்கமாக எங்களோட ஆன்மீகத்தை இல்லாமலாக்கி போடக்கூடிய அந்த வேலையையும் சோஷியல் மீடியா செய்து, எங்களோட ஆன்மீகத்தை இல்லாமலாக்கி போடக்கூடிய அந்த வேலையும் சோஷியல் மீடியா செஞ்சு கொண்டு தான் இருக்குது. உதாரணமாக இன்றைக்கு எங்களோட ஊர்களில் எங்களோட பிள்ளைகள், அது ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், இவங்களோட பழக்க வழக்கங்கள் நிறைய மாறி இருக்குது. பேச்சு மாறி இருக்குது, ஆடை மாறி இருக்குது, அவர்களுடைய குணவியல்புகள் ஆட்டிடியூட்ஸ் மாறி இருக்குது. இதெல்லாம் மாறுறதுக்கு மிக முக்கியமான தாக்கம் எதுன்னு நாங்கள் யோசிக்கிறோம். என்ன தாக்கம் செலுத்திருக்குது? சோஷியல் மீடியா தான் தாக்கம் செலுத்திருக்குது. இன்றைக்கி ஏண்ட மகன் ஒரு பெகி கலசன் ஒன்று, பெரிய கலசன் ஒன்று எடுத்துக்கொண்டு, அந்த கலசனை இடையில் வெட்டி கொண்டு, ஒரு பெரிய டிஷர்ட் ஒன்று எடுத்துக்கொண்டு, தலைமுடியை வித்தியாசமாக வெட்டி கொண்டு ஏண்ட மகன் ஊரில் நிற்கும் போது இதுதான் அழகுன்னு ஏண்ட மகன் நினைக்கிறாராக இருந்தால், அதை அழகாக காட்டியது அந்த சோஷியல் மீடியா தான். ஏண்டால் அழகாக உடுப்புடுத்து, அழகாக ஏண்ட அளவுக்கு உடுப்புடுத்து, ஏண்ட அளவுக்கு ஒரு ஷூ ஒன்றை போட்டு அப்படி இருக்கிறது தான் அழகுன்றது தான் உலக வழக்கம். இந்த வழக்கத்தை மீறி ஏண்ட மகனுக்கு இல்லை இது அசிங்கம், இது அழகுன்னு சொன்னால் ஏண்ட மகன் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறாக்கள் பிழைன்ற அர்த்தம். ஏண்ட மகன் யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ் பிழைன்ற அர்த்தம். ஏண்ட மகன் சரியானாக்களை ஃபாலோ பண்ணியிருந்தான் இந்த உடுப்புக்கு ஏண்ட புள்ள போக மாட்டார். அப்போ நான் கட்டாயமாக ஏண்ட மகன் ஒரு கட்டொண்டு வெட்டி கொண்டு வந்த பிறகு மகனுக்கு ஏசுறது விஷயம் இல்லை. இப்படி கட்டொண்டு வெட்டி நீங்கள் மகனுக்கு ஏசுனா மகன் விட்டு போகிறதுக்கும் ரெடி ஆகுவார். ஆனால் மற்ற பக்கத்தால் நான் யோசிச்சு கொள்ளணும், ஏண்ட மகன்ட இந்த கட்டில் தாக்கம் செலுத்துறது யார், இந்த வெட்ட வச்சது யார், அதை இல்லாமாக்கினா மகன் என்ன செய்வார், அந்த கட்டம் ஒரு வெட்ட மாட்டார். ஏண்ட மகன் இந்த மாதிரியான ஒரு ட்ரௌசர் உண்டு, இந்த மாதிரியான ஒரு டிஷர்ட் உண்டு வாங்குறதுக்கான காரணம் என்ன, அந்த காரணத்தை தேடி உடைச்சோம்ண்டால் ஏண்ட மகனுக்கு என்ன செய்யாது, திருப்பி அந்த ஆசை வராது. அது எங்கேருந்து வாரண்டால் இந்த ஃபேஸ்புக்லேயோ டிக்டாக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ தான் என் பிள்ளைக்கு அந்த ஆசை வார. அதுக்கு அடுத்ததாக ஏன பொம்பளை பிள்ளைக்கு ஹிஜாபை போடும்போது நல்ல முறையில் மார்பகங்களை மறைச்சி ஹிஜாபை போடுறதுக்கு மனசு வருது இல்லை, கழுத்தோடே என்ற புள்ள ஹிஜாபை கெட்டிக்கொள்ளுதுண்டா சோஷியல் மீடியாவில் யாரையோ பார்த்து இதுதான் அழகான ஹிஜாபுன்னு அந்த புள்ள நினச்சிருக்குது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் எனக்கு சொன்ன உபதேசத்தை விட ஏண்ட இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணுறால் சொன்னது தான் எனக்கு பெருசுண்டு எந்த புள்ள உணருது. என்ன புள்ள உணருது. அபாயா உடுக்க வேண்டிய புள்ள அப்படி என்ன செய்யுது, ஷல்வாருக்கு மாறுது. ஷல்வார் எடுத்துக்கொண்டு இந்த புள்ள கொஞ்சம் மேலே வந்து ஃப்ரொக்குக்கு மாறுது. ஃப்ரொக் எடுத்த புள்ள தொடக்கி மேலே எடுக்குது, தொடமுக்கி மேலே எடுத்த புள்ள டிஷர்ட்டுக்கு மாறுது. என்ன காரணம், என்ன பிள்ளைக்கு என்ன காரணம், என்ன புள்ளோட ஈமான், என்ன புள்ள நல்ல தொழுவும் நல்ல ஓதும் எல்லாம் செய்யும். ஆனால் என்ன புள்ளோட உடுப்பை மாற்றிக்கொள்ள இயலாத நிலைமையோன்னு என்ன பிள்ளைக்கு வரும். என்ன காரணம்,
என் புள்ள பாவிக்கக்கூடிய சோஷியல் மீடியா அந்த பிள்ளைக்கு அந்த உடுப்பை அழகாக்கி காட்டுது. அப்போ நாங்கள் இல்லாமாக்கணும் எதை என்னை புள்ளோட உடுப்பை இல்லை, நான் இல்லாமாக்கணும் என்னை புள்ள சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை. அதனால் கட்டாயமாக பேரண்ட்ஸ் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர்கள் தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை விட்டும் தூரமாகிறார்கள் என்றால் இன்றைக்கு அவர்களுக்கு அதிகமாக தாக்கம் செலுத்துவது சோஷியல் மீடியா தான். இன்றைக்கு அவர்களை அதிகமாக தாக்கம் செலுத்துவது சோஷியல் மீடியா தான். அந்த சோஷியல் மீடியாவில் அந்த பிள்ளைக்கு நல்ல விஷயங்களை நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த பிள்ளை இன்ஷா அல்லாஹ் தானாக தெரிஞ்சிடுவார். அதனால் கட்டாயமாக நாங்கள் விளங்கிக்கொள்ளணும், இந்த சோஷியல் மீடியா என்பது எங்களை யங் ஜென்ரேஷனில் பல விஷயங்கள்லையும் இப்போ இன்றைக்கு நாங்கள் நிறைய சொல்கிறோம், மூத்த மனிதர்களை மதிக்கக்கூடிய பழக்கம் எங்களோட பிள்ளைகள்கிட்ட இல்லைன்னு சொல்கிறோம். மூத்த மனிதர்களை மதிக்கக்கூடிய பழக்கம் எங்களோட பிள்ளைகிட்ட இல்லைன்னு சொல்கிறோம். மறுபக்கமாக அந்த பிள்ளை பார்க்கக்கூடிய வீடியோஸில் மூத்த மக்கள் நல்லது சொல்லி கொடுத்தால் அவருக்கு பூமர் அங்கல்னு பேர் வச்சு கொலப்புறாங்க. அப்படி வீடியோஸை தான் என்னோட பிள்ளை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து என்னோட பிள்ளை எப்படி மூத்த மனுஷரை மதிக்கும்? கட்டாயமாக எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதிகமாக இந்த சோஷியல் மீடியா தாக்கம் செலுத்துது. ரீலோட் போட்டு கொடுக்கறது நாங்கள், அல்லாஹ்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய ஆக்களும் நாங்கள் தான். என் பிள்ளைக்கு சம்பாதிக்கிறது இல்லை, என் பிள்ளை சம்பாதிக்குது இல்லை, என் பிள்ளைக்கு நான் தான் ரீலோட் போட்டு கொடுக்குறேன், நான் தான் சோஷியல் மீடியா பேக்கேஜ் போட்டு கொடுக்குறேன், நான் தான் கோல் பேக்கேஜ் போட்டு கொடுக்குறேன். நீ எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவழிச்சாயின்னு அல்லாஹ் தஆலா என்கிட்ட தான் கேள்வி கேட்க போகிறான். அதனால் அந்த கேள்விக்கு நான் கட்டாயமாக பதில் சொல்லணும். என் பிள்ளை திருந்தணுமோ இல்லையோ, ஏண்ட கேள்விக்கு நான் அல்லாஹ்கிட்ட தப்பிக்கணும் என்ற மைண்ட் செட்டையாவது நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களோட பிள்ளைகளுடைய இந்த விஷயத்தில் கட்டாயம் கவனம் செலுத்துவோம். அதற்கு அடுத்ததாக எங்களோட பிள்ளைகளுடைய முகங்கள், எங்களோட பிள்ளைகளுடைய செயற்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு வித்தியாசமாக இருக்குது. என்ன காரணம் என்றால் அதிகமான ஸ்க்ரீன் டைம் ஒன்று எங்களோட பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிறாங்க. முக்கியமாக நைட் டைமில், நைட்டுக்கு மிட் நைட்டுக்கும் புறவு எங்களோட பிள்ளைகள் ஃபோன்ஸில் உட்காந்து கொண்டு கேம்ஸ் விளையாடுற நிலைமையை நாங்கள் பலதரும் பார்க்குறோம். இந்த நிலைமை எங்கள் வீட்டில் தொடருமாக இருந்தால் எங்களோட பிள்ளை ஆரோக்கிய ரீதியாக பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும். மறுபக்கத்தால் நாங்களும் பல பாதிப்புகளுக்கு உட்படுவோம் எங்களோட பிள்ளையோட செயற்பாடுகளால். அதனால் கட்டாயமாக எங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்துவோம். சோஷியல் மீடியாவை நாங்கள் எந்தளவுக்கு பயன்படுத்துகிறோம் என்பதை விட எங்களோட பிள்ளைகள் அவசரமாக அதன் மூலம் பல மோசமான சிந்தனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அந்த விஷயத்தில் வந்து அவங்கள நாங்கள் காப்பாற்றணும். அதனால் சோஷியல் மீடியா என்பது ஒரு பக்கத்தால் அது எங்களுக்கு அந்த பாவிக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் எங்களோட பார்வைகளை தாழ்த்தி கொள்ளணும். அது எப்படி பாவிக்கிறது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அதே மாதிரி அந்த சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வருதுன்றதை நாங்கள் தான் முடிவு செய்யணும். இந்த சோஷியல் மீடியா பலதரப்பட்ட சோஷியல் மீடியாக்கள் இருக்குது. அதில் எந்த ஒரு வரையறையும் இல்லை. யாரை நாங்கள் ஃபாலோ பண்ணணும், அது எப்படிப்பட்ட ஆளாக அடிக்கணும், எந்த ஊரால் அடிக்கணும், நாங்கள் எந்த வீடியோ பார்க்கணும் என்ற வரையறை இல்லைன்ற விஷயங்களை பார்த்தோம். அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாக எங்களுடைய ஆன்மீகத்தையும் வளர்க்கலாம். நாங்களும் எங்களுடைய ஆன்மீக ரீதியான கருத்துக்களை மக்கள் மயப்படுத்தி அதன் மூலமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயங்களை பார்த்தோம். இறுதியாக இந்த சோஷியல் மீடியா எங்களோட ஆன்மீகத்தை விட்டும் எங்களை தூரமாக்குது, அது எப்படி தாக்கம் செலுத்துது, நான் அல்லது என்ற பிள்ளை ஆன்மீகத்தை விட்டும் தூரமாக இருக்கிறேன் என்பது ஏண்ட செயற்பாடுகளின் மூலமாக, என் பிள்ளட செயற்பாடுகளின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படும். அதில் 100% தாக்கம் சோஷியல் மீடியாவில்தான் தான் எனக்கும் என் பிள்ளைக்கும் வந்திருக்கும். அதனால் எங்களோட சோஷியல் மீடியா அல்லாஹு தாலா தந்த நிஅமத்தாக இருக்கட்டும். ஒருபோதும் எங்களை சொர்க்கத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய, அல்லாஹு தாலாவை இபாதத் செய்வதை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒன்றாக எனக்கும் என் குடும்பத்தில் இருந்து விடக்கூடாது. அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இந்த சோஷியல் மீடியாவை நல்ல முறையில் பயன்படுத்திய மக்கள் கூட்டத்திலே ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.